நாளை நமதே நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசி நேயர்கள்லாம் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லுங்க சார். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் லாப ஆதாய பலன்களை தாராளமாக சொல்லலாம். லாப ஆதாயம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், ராகு இவங்கள்லாம் சஞ்சரிக்க போகிறாங்க. வாரம் தொடங்கும் போது சூரியன் 10ல் இருப்பார். அதன் பிறகு சூரியன் கும்பராசிக்கு வந்துடுவார். சூரியன் கும்பராசிக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழை மாசி மாதம் முழுவதுமே நீங்கள் சாதக பலன்களை எதிர்பார்க்கலாம். 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருந்து 11ஆம் இடத்திற்கு வர்றது அவ்வளோ சிறப்பு. அதனால் இந்த வாரத்தில், இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய வேலையில் ஸ்திரப்படுவதற்கும் முன்னேறுவதற்கும் உண்டான முயற்சியெல்லாம் செய்யலாம். உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக அவங்க பேரில் ஒரு சொத்து வாங்குறீங்க, அவங்களுக்காக வீடு கட்டுறீங்க, இடம் வாங்குறீங்கன்னு சொன்னால் அதை செய்யலாம். பிள்ளைகளுடைய கல்வி பற்றி தீர்மானம் பண்ணலாம். அவர்களுக்கான திருமணம் கைகூடுறதுக்கு உங்கள் மூலமாக நல்ல வாய்ப்பு இப்போது இருக்கிறது. பொதுவாக அது நீங்கள் மேஷராசியில் ஒரு அப்பாவாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேலையில் பிஸியாக இருக்கீங்க, அம்மா தான் எல்லாமே கல்யாண பொறுப்பு பார்த்துக்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போது இறங்கி ஃபுல் பிளஜ்டாக அந்த கல்யாண விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. அப்படியாக பயன்படுத்திக்கலாம். பொதுவாக இந்த கல்யாண சம்பந்தமாகவே எந்த திசையில் அமையும், எப்படிப்பட்ட பொண்ணு வருவாங்க அப்படின்ட்டுலாம் பார்க்குற மாதிரி, சொந்தத்திலையா அசல்லையான்னு கேட்குற மாதிரி யார் முயற்சி பண்ணால் நடக்கும் அப்படின்றத கூட பார்க்கலாம். அப்படி மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையுமே ரொம்ப சிறப்பாக இந்த வாரத்தில் செய்ய முடியும். சார், மேஷ ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம அவங்க குறிப்பா எந்தெந்த செயல்களில் ஈடுபடலாம் அப்படின்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து ரிஷபராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியாதிபதி, ராசிக்கு பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி இவங்க எல்லாருமே நல்ல இடங்களில் ஸ்தான பலத்தோடு விசேஷமாக சஞ்சரிக்கிறாங்க. அதனால் இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இருக்கிறது. இந்த வாரத்தில் சந்திரனுடைய கதியும் கூட வாரம் தொடங்கும் போது 6ல், அப்புறம் 7ஆம் இடத்துல இருக்கும். வார இறுதியில் ஒரு சந்திராஷ்டம நிலையில் இருந்தாலும் கூட குருவும் சந்திரனும் ஒருத்தர் நேரடியாக பார்த்து கொள்வார்கள். அதனால் இந்த வாரத்தை நீங்கள் எப்படி திட்டமிடலான்னு சொன்னால், முதல்ல ஒரு 5 நாட்கள் உங்களுக்கானது. நீங்கள் படிக்கிறது, வேலை பார்க்குறது, பொருள் ஈட்டுறது, உங்களுடைய குடும்ப நபர்கள்னு சொல்லி சுயநலமாக நீங்கள் எந்த அளவிற்கு செட்டில் ஆகணும், சம்பாதிக்கணும், தேவைகளை பூர்த்தி பண்ணணும், அதெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். கடைசி 2 நாள் யாருக்கெல்லாம் நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்களோ, இவங்களால் தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு நினச்சி பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு போயிட்டு அவங்க நல்ல நிலையில் இருந்தால் ஜஸ்ட்டு பேசிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா அவங்களுக்கு உதவி செய்யலாம். அப்புறம் கோயில் குளங்கள் போகிறதா இருந்தால் அந்த வாரத்தினுடைய கடைசி 2 நாட்கள் பிளான் பண்ணலாம். அப்புறம் தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். அப்படி செய்கிறதா நான் இந்த வாரத்தில் எனக்கு கிடைக்கிறதுல குறிப்பிட்ட சதவீதம் தர்மம் பண்ண போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு நினச்சாலே உங்களுக்கு நிறைய வரும். அப்படி இந்த வாரம் நீங்கள் நிறைய சம்பாதித்து நன்றாக இருந்து மற்றவர்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய பலன்கள் இருக்குது. சார், ரிஷபராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை பற்றி விரிவான பலன்களை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம். தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, வீட்லையும் வெளியேயும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எல்லாமே சாதகமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருந்த நிலையில் இப்போது 2 கிரகங்கள் பாக்கியத்திற்கு வந்துடுச்சு. அந்த 2மே ராசியாதிபதி, பஞ்சமாதிபதி. அவங்க 2 பேரும் ஒரு திரிகோண ஸ்தானத்தில் பாக்கியத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது கூட நல்லது தான். பொதுவாகவே ராகு, கேது 2 பேருமே கெடுதல் தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. இவங்களால் கூட நிறைய நற்பலன்கள், மிகப்பெரிய யோக பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். ராகு ஒருத்தருக்கு யோகமாக
சாதகமாக செயல்படுறாரு சொன்னால் அவங்க ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க. விவிஐபி கேட்டகரியில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ராகு சாதகமாக இருக்காருன்றது தான் அர்த்தம். ஒருத்தர் ஆன்மீகத்தில் ரொம்ப சிறந்து விளங்குறார், மிகச்சிறந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுறார், சிறு வயதிலேயே வயதை மீறிய ஒரு மேதாவித்தனம் அவரிடத்துல இருக்குது, சயின்டிஸ்டாக இருக்காருன்னா இவங்களுக்கெல்லாம் கேது தான் அந்த பலனை கொடுத்துருக்குன்னு அப்படியே சொல்லிடலாம் ஜாதகம் பார்க்காமலே. அந்த அளவிற்கு இவர்கள் நன்மையும் செய்வார்கள். அதுபோல் இப்போது அந்த ராகு புதன் சுக்கிரனுடைய கூட்டணி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் யார், எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ தூரம் உங்களால் போக முடியும், இது எல்லாத்தையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த 9ல் அந்த 3 கிரகங்கள் இருக்கும்போது குரு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசியிலிருந்து அந்த கிரகங்களை பார்க்கவும் செய்கிறார். அதனால் இந்த வாரம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய எல்லோருமே உங்களுக்கான இலக்கு என்ன, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை மிகச்சிறப்பாக தெரிந்து கொள்ள முடியும். அதை கொண்டு நீங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். ஸ்ரேயா தூத்துக்குடியில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 24/6/2007 இரவு 8:10 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகள் பிகாம் படித்து கொண்டிருக்கிறாள். படிப்பில் போதிய கவனம் செலுத்த மாட்டேங்கிறாள். இசைத்துறையிலேயே அவளுக்கு ஆர்வம் இருக்கிறது. பட்டப்படிப்பு முடித்ததும் இசைத்துறையில் கவனம் செலுத்த அனுமதிக்கலாமா? அவளுக்கு இசைத்துறையில் எதிர்காலம் உண்டான்னு கேட்டிருக்காங்க சார். இந்த ஜாதகர் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலா ராசியில் பிறந்திருக்காங்க. இசைத்துறையில் ஆர்வம் நாட்டம் இருக்கிறது. அதில் அவங்கள விடலாமா அப்படின்னு தாராளமாக நீங்கள் விடலாம், 100% விடலாம். இப்படி நான் சொல்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, நேரடியான காரணம், இந்த குழந்தை மகர லக்னத்தில் பிறந்திருக்கு. அந்த லக்னம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அப்புறம் ராசி துலா ராசி அப்படின்னு சொல்கிறது சுக்கிரனோடது. அந்த சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கார். லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சனி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்திருந்து லக்னத்தை பார்க்குறார். அப்போ இந்த குழந்தை, இந்த பொண்ணு என்ன நினைக்குதோ அதான் செய்யும். அதனால் அது இஷ்டத்துக்கு தான் நீங்கள் விடணும். அதை மாற்றினீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மாற்றி வேறு வழியில் கொண்டு போகிறீங்கனால அதில் பரிமளிக்காது. அந்த குழந்தை விருப்பம் இல்லாமல் எதையுமே செய்யாது, விருப்பத்தோடு தான் செய்யும். தன்னுடைய சுய முடிவு தான் அதுக்கு வரும். ரொம்ப போல்டான தைரியமான பொண்ணு. அதனால் அதன் போக்கில் விடலான்ற ஒரு சைடு காரணம் சொல்லலாம். இன்னொன்று அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்க்குறார். லக்ன அதிபதி சனியோடைய சுக்கிரன் சேர்ந்திருக்கார். அதன் பிறகு புதன் இந்த இடத்துல குருவுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கார், சுக்கிரனுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கார், சனி நட்சத்திரம் கொடுத்துருக்கார். அதாவது புதனுடைய நட்சத்திரம் நிறைய 3 கிரகங்கள், முக்கியமான கிரகங்களுக்கு இருக்கிறது. அந்த புதன் பாக்யாதிபதியாக இருக்கார், சூரியனோட சேர்ந்து ஆட்சி பலம் பெற்று 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் ஒரு கலையை, ஒரு வித்தையை இந்த குழந்தையால் ரொம்ப சிறப்பாக கற்றுக்க முடியும். அதாவது நுண்கலைகள்னு சொல்லுவோம். அப்போ அந்த இசை மேலோட்டமாக ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் ப்ளே பண்ணுறது, இல்லை வோக்கல் பாடுறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதில் புதுசாக ஏதாவது பண்ண முடியுமான்ற அளவுக்கு ஃப்யூச்சரில் இந்த குழந்தை யோசிக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் அதில் விடலாம். இப்போது 2 பக்கம் காரணமும் பார்த்துட்டோம். தசாபக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பிறந்தது செவ்வாயோட திசை, இப்போ ராகுவுடைய திசை நடந்துகிட்ருக்கு. ராகு திசையில் இப்போ சந்திர புக்தி. அப்போது இந்த சந்திரன் சொல்லக்கூடியவர் தான் 7ஆம் அதிபதியாக இருக்கார், 10ல் இருக்கார். அந்த சந்திரன் சுக்கிரனுடைய சம்பந்தப்பட்டு இருக்கார். அதனால் அந்த கலை இந்த குழந்தைக்கு வருது. இது சரியான தருணமாக தான் இருக்கிறது. அடுத்து குரு மகாதிசை வரப்போகிறது. அப்போது நல்ல ஒரு மாஸ்டர்கிட்ட அந்த மியூசிக்கை ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டு இந்த குழந்தை நிறைய பேருக்கு மாஸ்டராக இருக்க போகுது எதிர்காலத்தில். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே இந்த குழந்தை இந்த துறையில் சிறந்து விளங்கும் அப்படின்றத துல்லியமாக சொல்லிட முடியும்? நிச்சயமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ கலைத்துறை, இசைத்துறையெல்லாம் சொல்கிறோம், அது மாதிரி விளையாட்டுத்துறையும் சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி எந்த துறையில் இந்த குழந்தை நல்ல ஸ்பெஷலைசேஷன் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஏன்னா பெரும்பாலும் நிறைய எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறதில்ல. பொதுவாக நம்ம ஆவரேஜாக எடுத்துட்டோம்னு சொன்னால், ஏதோ சயின்ஸ் குரூப் படித்தா, இல்லை காமர்ஸ் குரூப் படித்தா ஒரு நல்ல வேலையில் இருக்கா, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கா, இல்லை டாக்டருக்கு படிக்கிறா, இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாளே தவிர, இதில் பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஒரு விளையாட்டுத்துறையோ அல்லது ஒரு கலைத்துறையோ, கலைத்துறையிலே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி இதில் எடுத்துக்க முடியுமா முடியாதாங்கிறதே சொல்லிட முடியும். குழந்தையினுடைய ஜாதக பலத்தை கொண்டே சொல்லிட முடியும். பொதுவாக கலைத்துறை அப்படின்னு வந்துட்டாலே அங்கே சுக்கிரன் சம்மந்தப்படணும். அவர் அந்த 10ஆம் இடத்த ராசிக்கு அதிபதியாக அவர் தான், 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் அந்த சுக்கிரனே தான் இருக்கார். அந்த துலா ராசியிலேயே பிறந்திருக்க அந்த குழந்தைங்கிறதுனால நேச்சுரலாக அதுக்கு
இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்கார். அந்த மாதிரி சுக்கிரன் பேஸ்டுங்கிறது ரொம்ப முக்கியம். சுக்கிரனால் தான் மற்றவர்களை என்டர்டெயின் பண்ண முடியும், அவர்களை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வைத்துக்கொள்ள முடியும். இப்போ குறிப்பாக ஒரு இசைத்துறை, கலைத்துறையிலே நிறைய துறைகள் இருக்குது, இயல் இசை நாடகம் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. அதில் இசைத்துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லா கிரகங்களுமே சம்மந்தப்படும் இசையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே இசையால் தான் இயங்குகிறதுங்கிறான். ஓம்கார நாதம் கேட்டுட்டே இருக்குது, அது ஆன்மீகம் சார்ந்த விஷயம். எல்லாத்துலேயுமே நம்ம வி கேன் ஃபீல் த மியூசிக் அப்படின்னு சொல்லுவோம். அது மியூசிக் படித்தவாளுக்கு அது தெரியும். இப்போ ஏதோ ஒரு சவுண்டு, ஒரு மழை பெய்கிற சவுண்டு கேட்டால் கூட அந்த சவுண்டில் கூட அவங்க ஒரு ரித்தமை ஃபீல் பண்ணுவாள், தாளம் போடுவா அந்த மழை பெய்கிற சவுண்டை வச்சுட்டு. இப்படி அந்த ஞானம் அப்படிங்கிறது அவளுக்கு இயற்கையாகவே இருக்கும். இப்போ 9 கிரகமுமே சம்மந்தப்படுதுங்கிறா. பேஸ் சுக்கிரன், சந்திரனும் கலைக்கு அதிபதி, சந்திரனையும் சொல்கிறா கலைக்கு அதிபதினு சொல்லிட்டு, வித்தைக்கு அதிபதி, அதிலே நல்ல சிறப்பான முறையிலே அந்த இசையை இப்போ வெளிப்படுத்துவதற்கு புதன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் முக்கியத்துவம் பெறுகிறது. இதில் தோல் வாத்தியம் இருக்கும் தெரியுமா, தாள வாத்தியங்கள் சொல்கிறோம். தாள வாத்தியம் எல்லாமே தோல் தான், தோலில் தான் செஞ்சுருப்பா. அந்த தோலை கொண்டு அதில் பண்ணணும்னு சொன்னால் அங்கே ராகு கேத்துக்கள் சம்மந்தப்படுவார்கள். அதே மாதிரி ஒரு சில இடங்களில் சனியும் சம்மந்தப்படும். இதில் இந்த பாவகங்கள்னு எடுத்து பார்க்கணும். லக்னத்தோட சுக்கிரன் சம்மந்தப்படணும் அல்லது ராசியோடு சம்மந்தப்படணும். பாவகங்களில் 3ஆம் பாவகம் நன்றாக இருந்தால் நல்ல குரல் வளம்ங்கிறது இருக்கும். 3ஆம் பாவகத்தில் ஒரு சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை, ஒரு சந்திரன் புதன் சேர்க்கைன்னா இந்த குழந்தை நல்ல பாடகராக வருவார்னு சொல்லலாம். அதே 3ஆம் பாவகத்தில் ஒரு சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்து சுக்கிர சாரம் பெற்றிருக்கிறது அல்லது சுக்கிரனுடைய ஒரு தாக்கம் பெற்றிருக்கிறதுன்னு சொன்னால் அவங்க தாளவாத்தியத்தை நன்றாக வாசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா 3ஆம் பாவம் தான் தோல் வலிமையை தரும், விரல்களிலே வலிமையை தரக்கூடியது அதுதான். விரல்களிலே வலிமை, இந்த தவுல் வாசிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நமக்கு பார்க்கும்போது இது ஈஸி மாதிரி தெரியும், ஆனால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. அந்த தவில்ங்கிறதெல்லாம் அதை தூக்கி முதல்ல மாட்டிக்கணும், வாசிக்கணும், ரொம்ப கஷ்டம். அந்த தவில்களாக உடல் வலிமைங்கிறது இருக்கணும். இப்போ சனி செவ்வாய் காம்பினேஷன் அந்த சுக்கிரன்கிற ஒரு கிரகம் அங்கே ப்ளே பண்ணால் மட்டும்தான் அவர்களால் மிகச்சிறந்த தவிலிசை கலைஞர்களாக இருக்க முடியும். இப்படி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்குமே பேஸ் பண்ணி சொல்லலாம். கீபோர்டு வாசிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள், இது போக அடிப்படையிலேயே முழுக்க ஒரு இசை ஞானத்தை பெற்றிருப்பார்கள். நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் நிறைய பார்க்குறோம். இந்த நேரத்தில் இந்த ஒரு பிஜிஎம்க்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணணும். நம்ம இசைஞானிலாம் கூட நம்ம நிறைய பார்த்துருப்போம். நிறைய ஃப்ளூட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார், கிட்டார் யூஸ் பண்ணியிருப்பார், அது கம்பி வாத்தியம், இது காற்று மூலியமாக வரக்கூடிய வாத்தியம்ங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அதற்கு எல்லா கிரகங்களுமே சம்பந்தப்பட வேண்டும். இப்போ அவர் சொன்னார், ஒரு 3 கிரகங்களுக்கு புதனானவர் சாரம் கொடுத்திருக்கிறார்னு சொன்னார் தெரியுமா. இப்படி பிரிச்சுட்டே பார்த்துட்டு போகணும். அவர்களால் மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வர முடியும். மிகச்சிறந்த இசையமைப்பாளராக நிறைய பேர் இசையமைப்பாளர் ஆகிடுவா. ஆனால் அந்த ஒரு பீஜியம் போடும்பொழுது, அதை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த சாங் தான் மக்கள் சொல்றா இல்லையா, அந்த பொதுமக்களுக்கு அடிப்படையில் இசை ஞானம்ங்கிறது இருக்காது, இசை ஞானம் இருக்காது. ஆனால் அந்த ஒரு மியூசிக் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே இது இந்த படத்தில் வர்ற பாட்டு அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுவா. அப்போ அந்த அளவிற்கு மக்கள் மனதிலே சென்று பதிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கிரகங்களினுடைய வலிமை என்பது நிச்சயமாக இருக்கணும். சார், நேயர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை ரொம்ப அழகாக தீர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரமும் சாதகமாகத்தான் அமைய போகிறது. உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், அந்த செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த யோக பாக்கிய பலன்களை தரக்கூடியவர். ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக வருவார். அவர் ஆட்சி பலம் பெறும்போது உங்களுடைய ராசிக்கு கேந்திர ஸ்தானத்தில் இருப்பார். இன்னொரு இடத்துல ஆட்சி பலம் பெறும்போது அது திரிகோணஸ்தானமாக இருக்கும். உச்சபலம் பெறும்போது 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பார். ராசியில் நீச்சமாவார். அது தனி கதை. அப்போது அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3 முக்கியமான இடங்களில் விசேஷமான பலத்தை பெறுகிறார். அப்படின்றதுனால அவர் நல்லா இருந்தாலே போதுமானது. அந்த காலம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். அதனால் செவ்வாய் உச்சபலம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கார். நல்ல தைரியம் இருக்கும். ஏன்னா 2ல் கேதும் 8ல் ராகும் இருக்கும்போது 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இன்னும் சில கிரகங்கள் இருக்கும்போது குழப்பமும் தயக்கமும் ஏற்படும். சில சமயத்தில் பயம் கூட வரும். அப்போல்லாம் இந்த செவ்வாய் தான் உங்களை பார்த்து உங்களுக்கு வலிமையை கொடுத்துட்ருக்கார். அதனால் செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய வாரம் இது. செவ்வாய் நல்லா இருக்காருன்னா பலன் எப்படிலாம் வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடகராசி, உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, பூர்வீகத்தில் சொந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க, இரத்த பந்தத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு மண் சம்பந்தமாக, விவசாயம் சம்பந்தமாக நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும். கால்நடை, தாவரங்கள் வளர்க்குறது அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. முருகப்பெருமானை வழிபட்டு ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது இந்த வாரம் பிரமாதமாக இருக்கும்.
சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா சார்? சிம்மராசி அன்பர்களுக்கு நேரடியாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு உற்சாகமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, நல்ல மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அதன் பிறகு செய்யணுன்ற விஷயத்தை மட்டும் தவிர்த்துடுங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து நீங்கள் செய்யணும். அதாவது யாருன்னா ஓரளவுக்கு மெச்சூர்டானவங்க, இப்போ ஓட்டு போடலான்ற அளவுக்கு அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய அளவுக்கு வயது வந்துடுச்சு, உங்களுக்கு உலக விஷயங்கள் தெரியும், கஷ்ட நஷ்டங்கள் தெரியும்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்களாக எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணுறது நல்லது. மற்றவங்கள ரொம்ப டீப்பாக நம்புறது, மற்றவங்க கூட சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படின்றத மட்டும் தவிர்க்கலாம். அந்த 7ஆம் இடத்துல வந்து ராகுவோடு நிறைய கிரகங்கள் சேருகின்றது. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் அந்த 7ஆம் இடத்திற்கு போக போகிறார். அதனால் என்னென்னா மற்றவங்களால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா யாருன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி வெளில போகலான்னு கூப்பிடுவார், போவீங்க. அங்கே வந்து நீங்கள் ஆசை அபிலாஷைகள்லாம், சிற்றின்பம், லாகிரி வஸ்துக்கள் அப்படின்ற மாதிரிலாம் போனீங்கன்னா அப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் மற்றவங்களோடு ரொம்ப மிங்கிள் ஆகிறத தவிர்த்துட்டிங்கன்னா போதுமானது. தனியாக இருக்கும்போது எல்லாம் நல்லாயிருக்கும், கரெக்டாக படிப்பீங்க, உங்கள் வேலையை பார்ப்பீங்க, நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் சரியாக இருக்கும். சார், சிம்ம ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம குறிப்பா அவங்க எந்த விஷயங்களை தவிர்த்தா நல்லதுன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைப்போகுது சார்? கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் கை கொடுக்கக்கூடிய வாரமாகத்தான் இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனியுடைய கும்ப ராசியில் புதன், சுக்கிரன், ராகுடைய சேர்க்கை இருக்கிறது. அதனால் உங்களுக்கு கடன் வேணும்னு சொன்னால் இப்போது கிடைக்கும். சூரியனும் கூட 6ஆம் இடத்திற்கு போக போகிறார். அவர் 12ஆம் இடத்திற்கு அதிபதி, அவரும் 6ஆம் இடத்திற்கு போய் இந்த கிரகங்களோடு சேர்றாரு. அந்த இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது. அப்போ உங்களுக்கு எஜுகேஷ்னல் லோன் வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பிஸ்னஸ் லோன் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அப்போ வந்து உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக வந்துருமா, நீங்கள் போட்டிருக்கிறதுனா அதெல்லாம் கரெக்டாக வந்துடும். யாராவது உதவி பண்ணி நீங்கள் மருத்துவமனையில் சேர்ந்து உடம்பு சரி பண்ணிட்டு வந்து அப்புறம் சம்பாரித்து அவங்களுக்கு ரீபே பண்ணுறது அப்படின்ற விஷயம்லாம் கூட இருக்கிறது. வேலையாட்கள் கிடைப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய, எதிரியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் உங்கள் வழியை விட்டு விலகிடுவாங்க, அல்லது உங்களுடைய திறமையினால் அவங்கள ஓவர்டேக் பண்ணி நீங்கள் வருவீங்க. அப்படியாக இந்த வாரம் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் சரி பண்ணக்கூடிய வாரமாக உங்களுக்கு இருக்கிறது. சார், கன்னி ராசினருக்கான வார பலன்கள் பத்தி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். அறிவழகன் நாகப்பட்டினத்துல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 5/1/1988 காலை 9:05 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் சென்னையில் ஒரு நிறுவனத்தில் கார் டிரைவராக பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு சொந்தமாக வீடு கட்ட ஆசை. என் கனவு நிறைவேறுமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியில் பிறந்திருக்கார். லக்னம் வந்து மகர லக்னமாக இருக்கிறது. அப்போது சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கு. கட்ட முடியுமான்னு கேட்டிருக்காரு. இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்தை இது போல் மனை, வீடு, வண்டி, வாகன ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வீட்டிற்கு அது வந்துடும். அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதனால் இவருக்கு வீடு உண்டு கட்டாயமாக. லக்னத்திலே சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அப்போ சுக்கிரன் லக்னத்தில் இருந்தார்னா எனக்கு பிடிச்ச மாதிரி, இவருக்கு பிடிச்ச மாதிரி ரசனையோடு இப்படித்தான் வீடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி கூடயே இருந்து ஒவ்வொன்றையும் கட்டி முடிக்கக்கூடிய யோகமும் இவருக்கு இருக்கிறது. லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சனி லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கின்றார். அப்போ லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது, கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த பலன் கிடைக்கிறதுக்கு தாமதமாகுது. ஆனால் கட்டாயம் வீடு உண்டு. ஏன்னா 88 பிறந்திருக்கார். இவ்வளோ வருஷமாக அது நடக்கலைன்னா, ஏன்னா சனி லக்ன அதிபதியாக வந்து 12 வந்து கேதுவோட சாரம் பெற்றிருக்கனால அது தாமதமாகுது, அவ்வளோதான். மற்றபடி இவருக்கு கட்டாயம் உண்டு. தசாபுக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குரு, சனி, புதன் தசையெல்லாம் பூர்த்தி பண்ணி இப்போ கேதுவுடைய தசை ஆரம்பிச்சிருக்கிறது. அந்த கேதுவுடைய தசையில் இப்போ இவருக்கு நடக்கிறது வந்து சுக்கிர புக்தி. கரெக்டாக அந்த சுக்கிரன் தான் இவருக்கு வந்து அந்த நல்ல அழகான ஒரு வீட்டை கொடுக்கணுன்ற ஒரு புக்தியை இப்போ நடத்திட்டு இருக்காரு. அதனால் இப்போது நிறைய வீடு பற்றி தான் எண்ணம் இருக்கும். இவர் ஒரு கார் ஓட்டுநராக இருக்கார் இல்லையா, கார் ஓட்டுறாரு. அப்போ இவர் போகும்போதெல்லாம் இவர் அறியாமலேயே புது வீடு, ஒரு பங்களா டைப்பில் ஒரு அழகான வீடு அப்படின்ட்டுலாம் இருந்ததுன்னா கண் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். அது வந்து இவரை இழுக்கும். அந்த வீடு இது போல் கட்டணும்
கட்டணுன்ட்டு அந்த டைம் இருக்குது. அதனால் தாராளமாக இப்போ செய்யலாம். இன்னொன்றும் கூட நம்ம லக்னாதிபதி சனி கேதுவுடைய சாரம் வாங்கியிருக்காருனோ, அப்போ அந்த கேது தான் சனியை இயக்கணும். சனி தான் லக்ன அதிபதி, அப்போது 2ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போ இவரும் குடும்பத்தாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வீட்டை கட்டுவதற்கான சரியான காலகட்டம் இது. அந்த கேது 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அப்பாவுடைய கைடன்ஸ் படி, அவருடைய ஆசீர்வாதத்தின்படி வீடு கட்ட ஆரம்பித்தா நல்லபடியாக கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி அங்கே குடும்பத்தோடு ஒரு நிம்மதியாக இருக்கலாம். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வீடு அப்படின்றது எல்லாருடைய கனவு. ஆனால் இந்த கனவு அவ்வளவு சீக்கிரம் நிறைவேறுதா அப்படின்னா இல்லை, எல்லாருக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அந்த கனவு நிறைவேறாதவர்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணால் நிறைவேறுமா, இல்லை இந்த தெய்வத்தை போய் நாம் வணங்கினா நிறைவேறுமான்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. தெளிவுபடுத்துங்க சார். இப்போது சமீப காலமாக நிறைய ஆலயங்களுக்கு போகும்போது நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அந்த கோவிலில் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய கல்லை எடுத்து வச்சு கட்டிகிட்டு இருக்கா. முதல்லலாம் என்ன பண்ணான்னா மலைப்பாங்கான கோவிலில் மட்டும்தான், மலை மீது இருக்கக்கூடிய கோவில்களில் அந்த மலையில் உருண்டு கிடக்கிற அந்த கற்களெல்லாம் எடுத்து வச்சு ஒரு கோபுரம் மாதிரிலாம் கட்டி வச்சுருப்பா. அப்படி கட்டினா நமக்கு வீடு வந்துடுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோக இப்போல்லாம் பார்த்தோம்னா எல்லா ஆலயங்களிலுமே சாதாரணமாக நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஆலயங்களில் பார்த்தோம்னா செங்கல் கீழே ஏதாவது வேலைக்காக போட்டு வச்சுருப்பா. அந்த செங்கல்லாம் எடுத்து வச்சு வீடு மாதிரிலாம் இவாளே ஒரு பில்டப் பண்ணி வச்சுட்டு போகிறா. அப்படி வச்சா உடனே நமக்கு வீடு நடந்துங்கிற மாதிரி எல்லாம் நம்பிக்கை, அவர்களுடைய நம்பிக்கையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல வீடு அப்படின்னு வந்துட்டாலே சொந்தமாக ஒரு இடம்ங்கிறது முதல்ல இருக்கணும் இல்லையா. சொந்த இடம், அந்த ஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த ஸ்தான பலம் செவ்வாயினால் வருகிறது. பொதுவாக இது எல்லாருக்குமான ரூல். அதேமாதிரி அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலே பார்க்கும் பொழுது 4ஆம் பாவகம் என்பது வலிமையாக இருக்க வேண்டும். அந்த 4ஆம் பாவகம் வலிமையாக இருந்தால் சொந்த வீடு, வாகனம், மனையெல்லாம் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள். இப்போ இந்த நேயரை பொறுத்தவரை ஒரு சூக்ஷ்மம் சொல்லணும்னு சொன்னால் அவர் ஒரு டிரைவராக இருக்கேன்னு சொல்கிறார். எல்லா டிரைவர்ஸ்க்குமே சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லா டிரைவர்களுமே வீடு கட்ட முடியும். உங்களுக்கான டைம் எதுங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்க. சார், நான் டிரைவிங் பண்ணுறேன், நான் கஷ்டப்படுறேன். அது நீங்கள் ஆட்டோ கூட ஓட்டலாம், டாடா ஏஸ் ஓட்டலாம், சாதாரண சின்ன வண்டி கூட ஓட்டலாம். உங்களுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் ஒரு சின்ன வீடு சொந்தமாக கட்ட முடியும். ஏன் தெரியுமா? ஒருத்தர் டிரைவராக இருக்காருன்னு சொன்னாலே அவர்களுடைய ஜாதகத்திலே செவ்வாயினுடைய ஆதிக்கம் என்பது கண்டிப்பாக இருக்கும். செவ்வாயினுடைய பலம் இல்லாமல் ஒருவரால் டிரைவிங் தொழிலை செய்யவே முடியாது. நான் எங்கே வேணாலும் அடித்து சொல்லுவேன். இப்போ இவருடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது இந்த 4ஆம் பாவத்துக்கு அதிபதி செவ்வாயானவர் ஆட்சி பலத்தோடு 11லேயே இருக்கிறார். அப்போ செவ்வாயினுடைய பலம்ங்கிறது இவர்கிட்ட இருக்குது. ஆனால் இவர் ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு இதுக்கு ஒரு சின்ன பார்ட்டுக்கு மட்டும்தான் டிரைவராக இருக்கார். ஃபுல் டைம் டிரைவராக இவர் முழுக்க இவருக்கு டிரைவிங் மட்டும்தான் தொழிலுங்கிறது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் லக்னத்திலே இருக்கார். அதனால் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழிலுக்கும் இவர் விரைவில் மாறி விடுவார் சுக்கிர திசை வரும்பொழுது. இப்போ நடக்கிறது அவருக்கு கேத்து திசை தான் வரப்போகிறதுன்னு சொல்லியிருக்கார். கேத்து திசை நடந்துன்னு இருக்கு. கேத்து திசையிலே சுக்கிர புக்தி போகிறது, நிறைய ஆசைகள்லாம் வர்றது. அதனால் இவரால் வீடு கட்ட முடியுங்கிற ப்ரெடிக்ஷனை கொடுத்துட்டார். சுக்கிரதிசை வருபவருடைய தொழில் மாறிடும். ஆனால் இவர் டிரைவராக இருக்கின்ற பட்சத்திலே நிச்சயமாக இவர்களால் வீடு கட்ட முடியும். ஏன்னா இந்த செவ்வாயினுடைய அனுகிரகம்ங்கிறது இருக்கும். இல்லை 4ல் கேத்து இருந்தார்னா கண்டிப்பாக அந்த இடத்தினுடைய பலத்தை குறைத்து விடும். சொந்தமாக வீடு இருக்கும், ஆனால் இவங்களால் போய் அந்த சொந்த வீட்டில் இருக்க முடியாது. இது 4ஆம் இடத்துல கேத்துங்கிறது இருக்கும் பொழுது, அதுவும் சனியினுடைய சாரம் பெற்றிருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆக ஒவ்வொருவருடைய ஜாதகத்தை பார்த்து அந்த பலத்தினை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டியது. நீங்கள் கேட்டதுக்கு நான் நேரடியாக சொல்லணும்னு சொன்னால், கிரகம்னு சொன்னால் அது செவ்வாய். நீங்கள் தெய்வ வழிபாடுன்னு கேட்கும் பொழுது அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றது. மலை மீது இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுமே செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றது தான். அது ஒரு சில பேருக்கு வந்து சுப்பிரமணிய சுவாமியாக பார்ப்பா, ஒரு சில பேர் பெருமாளாக பார்ப்பா, ஒரு சில பேர் நரசிம்மராக பார்ப்பா. இந்த மாதிரி மலை மீது இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுமே அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றது தான். ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றது தான் மலைப்பாங்கான பகுதி. இது எல்லாவற்றையும் விட தன் முயற்சி, தன் உழைப்பு, இதுதான் மிகச்சிறந்த பரிகாரம். எந்த நேரத்தில் எப்போ கட்டணும் அப்படிங்கிறத மட்டும் ஜோதிடர்கிட்ட போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அந்த செவ்வாய் துணை இருந்தால் நிச்சயமாக வீடு கட்ட முடியும். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சாதகமான வாரமா இருக்க போதா, இல்லை அவங்க கவனமா இருக்கணுமான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? துளாராசி அன்பர்களுக்கு செல்வம் சேரக்கூடிய வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். அந்த செல்வம்ன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செல்வமாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் ராசியாதிபதி புதனோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்துருக்கார். சூரியன் அங்கே போய் அவங்களோட ஜாயின் பண்ண போகிறார். அப்போது 5ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனால கல்வி செல்வம் கிடைக்கும் படிக்கிறவங்களுக்கு.
படிக்கிறது அப்படின்னு நம்ம நிறைய டைம் சொல்லும்போது வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க இது மட்டும் கிடையாது. வேலை பார்த்துட்டே படிக்கிறவங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டு கூட படிப்பாங்க சில பேர். அப்படி எந்த வயதாக இருந்தாலும் எதையோ ஒன்று படிக்கிறாங்க, எதையோ ஒன்று கற்றுக்குறாங்க, பழகுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். 2வது, வேலை சம்பந்தமான விஷயங்களில் திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாறலாம், நமக்கு திறமை இருக்குது, நமக்கு வேலை எப்படி கிடைக்காம போய்டுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதனால் நல்ல வேலைக்கு மாறக்கூடிய முடிவுகளை எடுக்கலாம். 5ஆம் இடம்ன்றது வந்து இந்த அறிவு, புத்தி. அப்போ தன்னை நம்புதல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால நல்ல வேலையை நோக்கி போக முடியும். வெளிநாடு வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மக்கச்செல்வம்ன்றதும் அதுதான். 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம். துளாராசியில் தம்பதிகளில் ஒருத்தர் இருந்தால் கூட அந்த புத்திர பேர் சம்பந்தமான விஷயங்களில் தடை, தாமதம், தோஷம் இருந்தால் அதெல்லாம் என்ன, அது எப்படி வந்தது, அதற்கு என்ன தீர்வு, அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். பிள்ளைகள் இருக்காங்கன்னா அந்த பிள்ளைகள் சம்பந்தமாக சந்தோஷப்படும்படியான நல்ல விஷயங்கள், அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, அவங்க படிக்கிறது, அவங்களுக்கு கல்யாணம் கை கூடுறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறது. சொந்த ஊருக்கு போகணுன்ற ஆசை இருக்குது, என்ன இருக்குது, ஆனால் போகிறதுக்கான டைமே கிடைக்கல அப்படின்றவங்க வந்து இப்போது நீங்கள் எப்போ டைம் இருக்குன்றதை பார்த்துட்டு இப்போது ரிசர்வ் பண்ணிடலாம், புக் பண்ணிடலாம், அல்லது லீவு போட்டு வச்சிடலாம், லீவு கேட்டு வச்சிடலாம். அப்படியாக சொந்த ஊருக்கு போயிட்டு வரதுக்கான பிளான் வந்து நீங்கள் செய்யலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களும் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சார், துலா ராசியை தொடர்ந்து விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அஷ்டமத்தில் குரு வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அப்புறம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பணமுடை, காசே கையில் தங்கலை, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படின்ற மாதிரி இருக்கிறது. சில பேருக்கு இரவில் தூங்க முடியாத அளவுக்கு நிறைய படிக்கிறதோ, அல்லது இரவு நேரத்தில் பணியாற்றுற மாதிரி ஷிஃப்ட் வந்து மாற்றி இருக்கிறதோ, நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு வேலை இப்போதைக்கு மாற்றம் பண்ணியிருக்கிறதோ அப்படிலாம் நடக்குது நிறைய பேருக்கு விருச்சிகத்தில். இப்போது 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அது வலுக்கிறது, அங்கே சுக்கிரன் இருக்கார். அதனால் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். தேவையில்லாத கஷ்டங்கள் உடல் உபாதை மூலமாகவோ, பண நெருக்கடி, கடன் பிரச்சனையாகவோ இருந்தால் அதெல்லாம் சரியாகும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு அப்படின்ற மாதிரி இருந்தால் அதெல்லாம் கூட இப்போ சரியாகக்கூடிய அம்சம் வந்து உங்களுக்கு இருக்கிறது. எதனாலனா அந்த 2ஆம் இடம் சொல்கிற குடும்பஸ்தானத்தையும் 4ஆம் இடத்தையும் குரு வந்து பார்க்குறார். அதனால தேவையில்லாமல் பேசி அந்த பேச்சுவார்த்தையினால் சண்டையாகி நிம்மதி எழுந்து இருக்கக்கூடியவர்கள் கூட ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய அளவிற்கு விட்டு கொடுத்து 2 பேரும் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய பலன் இந்த வாரத்தில் இருக்குது. சார், விருச்சிக ராசியை தொடர்ந்து தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சாதகமான வாரமா இருக்குமா, இல்லை அவங்க கவனமா இருக்கணுமா சார்? தனுராசியில் இருக்கக்கூடியவங்க பொதுவாக ஆல்வேஸ் கவனமாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதனுடைய பின்விளைவு என்னன்றதை ரொம்ப யோசித்து இவங்க பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ அவ்வளோ யோசனைலாம் தேவையே இல்லை. நீங்கள் துணிந்து இறங்கலாம், என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணலாம், போல்டாக இருக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகநிலை வந்து சாதகமாக இருக்கிறது. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்காருன்னு சொன்னால் தைரியமாக என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும். அந்த நம்பிக்கை தைரியம் இல்லாமல் நீங்கள் வந்து எவ்வளோ முன்னேற்பாடுகள், எவ்வளோ வேறு திட்டங்கள், அது ஃபெயிலியர் ஆனால் இதை பண்ணிடலாம், இவங்க ஹெல்ப் அப்படிலாம் சப்போர்ட்டோட நிறைய யோசனையோடு செய்கிற விஷயங்கள் பெருசாக உங்களுக்கு பலன் தராது. துணிந்து நீங்கள் இறங்குறீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பொருந்தும். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான முடிவை எடுத்து சொந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போய் பிழைக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இது பொருந்தும். அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் நான் படிக்க போகிறேன், வேலை பார்க்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இது பொருந்தும். கல்யாண விஷயங்களில் பிள்ளைங்களுக்காக ஒரு பொண்ணு தேடுறீங்க, பையனுக்கு இல்லை பொண்ணுக்காக பையன் தேடுறீங்கன்னா ரொம்ப யோசித்து ரொம்ப ஆராய்ஞ்சு, அப்போ நம்முடைய பிள்ளையோட லைஃப் ஆச்சே அவ்வளோ சீக்கிரம் எப்படி முடிவு எடுத்துறதுன்னு சொல்லிட்டு மாத கணக்கு போய் வருட கணக்கில் நிறைய பேர் கையில் அந்த புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு வெப்சைட்லாம் பார்த்துக்கிட்டு டைரியை வச்சு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அதனாலே பிள்ளைகளுடைய கல்யாணம் தள்ளி போகும். அப்படிப்பட்டவர்களோட இப்போ வந்து எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு, நம்ம பெரியவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி தைரியமாக ஒரு முடிவு எடுத்து கல்யாண விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அப்படியாக இந்த வாரம் துணிவு உங்களுக்கு துணையாக இருக்கும். சார், தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். மாயக்கண்ணன் மானாமதுரையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 9/12/1994 காலை 10:20 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு 31 வயதாகியும் இன்னும் திருமணத்திற்கு பெண் கிடைக்கவில்லை. நான் ஒரு பெண்ணை ஒருதலையாக காதலிக்கிறேன். அவரை திருமணம் செய்ய வேண்டும் என நினைக்கிறேன். என் காதலை அவர் ஒப்புக்கொள்வாரா அல்லது வேறு வரன் தேடுவது நல்லதான்னு கேட்டிருக்காங்க சார்.
ஜாதகர் பிறந்தது சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசி, லக்னம் மகர லக்னமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 31 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற அம்சம் இந்த ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர், மகர லக்னம் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 2ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கார். சனி சந்திரனுடைய சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. இப்படி சனிச்சந்திரன் சேர்ந்த திருமண சம்பந்தமாக புனர்பூ தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் யாரோ ஒருத்தர் வந்து வலிமையாக இருந்துட்டாங்கன்னா அந்த தோஷம் வந்து விதிவிலக்காக ஆகிடும். அதனால் இவருக்கு வந்து கல்யாணம் நடக்காமல் இருக்குது. இந்த சனிச்சந்திரன் வந்து சேர்ந்து சனி ஆட்சி பலம் பெறாமல் இருந்திருந்தால் திருமணம் நடந்தும் கூட பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கும். அப்போ அதற்கு ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். அதன் பிறகு பார்க்கும்போது இவருக்கு அந்த சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் வந்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார். அந்த ராகு வந்து சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலையும், சுக்கிரன் வந்து சுவாதி 2ஆம் பாதத்திலையும், அதாவது 2 பேருமே ராகு சுய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனும் ராகுடைய நட்சத்திரத்திலையுமே இருக்கிறாங்க. அதனால் இவருக்கு வந்து அந்த திருமணம் சொல்லக்கூடியது வந்து தள்ளி போயிருக்கு. ஆனால் அதில் எதுவும் பிரச்சனையை வந்து இவர் பார்க்காம இருக்கார். இது வந்து இது வரைக்கும் நடந்தது. இப்போ இவர் வந்து ஒருதலையாக வந்து ஒரு பொண்ணை வந்து விரும்புகிறார். அது கைகூடுமான்னு கேட்குறார். கைகூடக்கூடிய யோகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. எதனால் அப்படின்னு கேட்கும்போது, மறுபடியும் இதே சுக்கிரன் ராகுடைய சேர்க்கை தான். சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்கிறது. அந்த சுக்கிரன் 5ஆம் அதிபதியாக இருக்கார். அவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் அந்த ராகுவோடு சேர்ந்துருக்கார். இப்போ இதே சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்துருந்தால் இந்த விருப்பமானது தோல்வியில் போய் முடிஞ்சிடும். ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் பேசி அவங்க ஓகே சொல்லி அது கல்யாணம் வரைக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் 1000 காலத்து பயிர் வரைக்கும் போகக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்கிறது. ரெண்டாவது, உங்கள் லக்ன அதிபதி பலமாக இருக்கார். 2ஆம் இடத்துல தன்னுடைய மற்றொரு ஆதிபத்திய வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அந்த சந்திரனோடு அவர் சேர்ந்திருக்கார். 3வது, உங்கள் லக்னத்திற்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய இடத்துல சூரியன், புதன், குருன்னு சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. அதனால் கட்டாயம் உங்களுக்கு வந்து இது நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ மெச்சூர்டு வயசும் உங்களுக்கு வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கிறதுனால நீங்கள் நேரடியாக போய் நல்ல ஒரு டைம் பார்த்து, நல்ல டைம்னா அது நல்ல நாள் நேரமாகவும் இருக்கலாம். அப்போ எந்த டைமில் இதெல்லாம் பேசணும், எங்கே பேசணும் அப்படின்ற மாதிரி விஷயமாகவும் இருக்கலாம். அதெல்லாம் பக்காவாக நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அழகாக போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க விருப்பம் இருக்குன்னு சொன்னால் கல்யாணத்தில் போய் முடியும். இல்லைன்னா அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த 11ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு திருமணம் நடக்கும். இதை கேட்காம இருக்கும்போது அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி கல்யாண விஷயங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. அதனால் கேட்டுடலாம். அடுத்து உங்களுக்கு நடக்கிற திசை என்னன்னு பார்க்கும்போது, ராகு குரு தசை முடித்து இப்போ சனி மகா திசை நடக்கிறது. சனி திசையில் இப்போ உங்களுக்கு நடக்கிறது சுக்கிர புக்தி. இதுவும் அதுக்கு தோதா தான் இருக்குது. அந்த சுக்கிரனுடைய சம்பந்தம் வந்துட்டாலே நீங்கள் விரும்பிய விஷயங்களை அடைய முடியலாம். இதுக்கு முன்னாடி ஒரு நேரம் கூட நம்ம பார்க்கும்போது சுக்கிர புக்தி நடக்குது, அப்போ நீங்கள் வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த கிரகலக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடியதும் சுக்கிரன் தான். அப்போது நமக்கு இல்லத்துக்கு ஒரு இல்லத்தரசியாக ஒரு லக்ஷ்மி வராங்கல்ல, அதுவும் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனுடைய டைம் தான் நடக்கிறது. சனி சுக்கிரன் காம்பினேஷனில் இருக்கிறது. அதனால் இது போல் விரும்பி உங்களுடைய இதுவே இல்லாமல் வேறு ஒரு இடத்துல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ற ஒரு அம்சமும் இருக்கிறது. எல்லாம் சாதகமாக இருக்கிறது. பேசுங்க, கட்டாயம் இது திருமணத்தில் முடியும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, காதலிப்பவர்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா திருமணத்துக்கு முன்னாடி அப்படின்ற கேள்வி இருக்கு, தெளிவுபடுத்துங்க சார். நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம்மா, காதலிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே ஜாதகம் பார்க்காமலேயே கல்யாணம் பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவாளுக்கு இவா தான் எழுதி வச்சிருக்கு அப்படிங்கும்போது நம்ம அதில் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல இந்த காதல் அப்படிங்கிற அம்சம் கைகூடுமா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் காதலித்தாலும் சரி, அல்லது இவரை போல ஒருதலை காதலாக இருந்தாலும் சரி, அந்த காதலிப்பது போல், அதாவது தான் விரும்பிய வாழ்க்கை தனக்கு கிடைக்குமா அப்படின்னு வேணால் நம்ம அந்த ரூல் போட்டுக்கலாம். விரும்பிய வாழ்க்கை கிடைக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜாதகம் சொல்லிடும். அல்லது உனக்கு அமையக்கூடிய வாழ்க்கையே நீ விரும்புகின்ற வகையில் அமையும் இப்படியும் சொல்லலாம். நீ வந்து இப்படித்தான் விரும்பிய வாழ்க்கை தான் வேணும், இந்த பெண்ணு தான் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறத விட, உனக்கு எந்த பெண் அமைந்தாலும் உனக்கு சௌகரியமாக இருக்கும், உனக்கு நீ விருப்பத்தில் அந்த பெண் மீது விருப்பத்தை செலுத்துவாய் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். ஆக 2 விதமாகவும் பார்க்கலாம் ஜாதகத்தை கொண்டு. அதனால் என்ன பண்ணணும்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அஸ்ட்ராலஜர்கிட்ட கொண்டு போய் பார்க்கும் பொழுது எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வருமா, பிடிக்கிற மாதிரி தான் வரும், இல்லைப்பா அந்த மாதிரி அம்சம் இல்லைன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கணும். ஏதோ கல்யாணம் பண்ணோம் குடும்பம் பண்ணோங்கிற மாதிரி தான்ப்பா உனக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட முடியும். அது 7ஆம் இடத்தினுடைய
பாவகத்தினுடைய வலிமை, 5ஆம் பாவகத்தினுடைய வலிமை மற்றும் சுக்கிரனுடைய வலிமைகளை வைத்து சொல்லிவிடலாம் ஜாதகத்தில். இவருக்கு வந்து தடை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது. இந்த நேயரை எடுத்துட்டோம்னா இவரிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு தயக்கம். ஆனால் பொதுவாக சதய நட்சத்திரக்காரர்கள் தயங்குவார்கள் சொல்ல முடியாது, அவர்களுடைய தயக்கம்ங்கிறது இருக்காது. ஆனால் இவருக்கு இந்த சந்திரன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கிறதுனால இவர் வந்து கொஞ்சம் தயங்கிட்டு இருக்காரே தவிர மிச்சபடி இவர் அவர் சொன்ன மாதிரி நேரடியாகவே போய் கேட்டுடலாம். எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, இல்லை அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ்ட்டை போய் கூட டைரெக்டாக கேட்டுடலாம். எனக்கு உங்கள் பெண்ணை பிடித்திருக்கிறது, திருமணம் செய்து வைப்பீர்களா, நான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வேலையெல்லாம் இருக்குது, நான் 10ஆம் பாவி சுக்கிரன் லக்னத்திலே இருக்கிறதுனால ஓரளவுக்கு வசதி வாய்ப்போடு தான் இருப்பார், இந்த சௌகரியம்லாம் இருக்குது தரீங்களாங்கிறது நேரடியாகவே கேட்டு விடலாம். தயக்கவே வேண்டாம். இப்போ நடக்கிறது சுக்கிரமுக்தி தான் நடக்கிறது. ஆனால் இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கைங்கிறது இருக்கு இல்லையா, இது ஒரு சில விஷயங்களில் கண்ணையும் மறைச்சிடும். கண்ணை மறைக்கக்கூடிய மாயை வலை, இந்த மாயை வலையில் சிக்க வைப்பதும் அந்த சுக்கிரன் ராகுவனுடைய சேர்க்கை தான். அதனால் முதல்ல அலசி பார்த்துக்குங்க. இப்போ டைம் வந்து சுக்கிரனுடைய டைம் தான் இருக்குது. ஆனால் அந்த சுக்கிரனுடைய அதுவும் ராகு சாரத்திலே இருக்குதுன்னு சொல்லிட்டார். ராகுவும் அங்கேயே இணைந்து இருக்கும் பொழுது மாயை வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. இது ரொம்ப நாளாக அந்த பொண்ணை எனக்கு தெரியும், நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் திடீர்னு இப்போ தான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன்னு சொன்னால் அது மாயைக்குள்ளாக நீங்கள் சிக்குகின்ற விஷயமாகவும் இருக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையோடு அந்த இடத்துல மூவ் பண்ணி அவர்களை பற்றி முழுமையாக விசாரிச்சுட்டு அப்புறமா இறங்குறதுங்கிறதும் நல்லது. ஏன்னா சுக்கிரன் ராகு கண்ணை மறைச்சிடும், மாயை அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்படி நமக்கு அந்த விரும்பிய வாழ்க்கை கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்க வேண்டியது. நீங்கள் கேட்டது காதலிப்பவர்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமான்னா காதலிப்பவர்கள் மட்டும் இல்லை, யாருக்குமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பிடித்திருந்தால், அங்கே கிரகங்கள் பொருந்தி இருந்தால் மட்டும்தான், ஜாதகங்கள் பொருந்தி இருந்தால் மட்டும்தான் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பிடிக்கும். அப்படி இல்லை, ஜாதகத்திலேயே பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் பார்த்த உடனேயே பிடிக்கல அந்த பொண்ணும் சொல்லிடுவா, இந்த பையனும் சொல்லிடுவா. அப்போ பிடிச்சிருக்கு, ஜோசியர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருப்பார், 10க்கு 9 பொருத்தம் இருக்குன்னு எழுதி கொடுத்துட்டு கீழே வந்து மனப்பொருத்தம் இருந்தால் திருமணத்தை நடத்தவும்னு எழுதியிருப்பார். அந்த மனப்பொருத்தம்ங்கிறத எது தீர்மானம் பண்ணும்னா ஜாதகம் தான் தீர்மானம் பண்ணும். ஜாதகத்திலே பொருத்தம் இருக்கும் அப்படின்னு அதே நம்ம சொல்லிடலாம். கண்டிப்பாக உங்கள் பையனும் பொண்ணும் பார்த்துக்கிட்டா பிடிச்சி போயிடும், பிடிச்சிருந்தா பண்ணிடுங்கோ, வேறு எதையுமே பார்க்க வேண்டாம், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் சேர்க்கக்கூடாதுலாம் விதி வச்சுருக்காங்களே அதெல்லாம் எதுவும் இல்லை, நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டாம், 10 பொருத்தம்லாம் பார்க்காதீங்கோ, ஜாதகத்தை பாருங்கோ பொருந்திருக்கா. இது எல்லாத்தையும் விட பிள்ளைங்க 2 பேரும் பார்த்துட்டாங்களா, குழந்தைங்க 2 பேரும் பார்த்துட்டாளா, அவளுக்கு பிடிச்சிருக்கா, தைரியமாக ப்ரொசீட் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதைத்தான் நான் எல்லோருக்குமே வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன். குறிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இங்கே பார்க்குற மாதிரி சுக்கிரன் ராகு சேர்க்கையினால் ஒரு இன்ஃபாக்சுவேஷனால், ஏதோ ஒரு இனக்கவர்ச்சியினால் வரக்கூடிய காதலை பற்றி பேசலை. ரொம்ப நாளாக தெரியும் அந்த காதல் வந்து கிட்டத்தட்ட என் பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான், அந்த பொண்ணும் அப்படி தான் இருக்குது, ரொம்ப வருஷமாக இந்த லவ்ங்கிறது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, நாங்கள் எவ்வளோ சொல்லிட்டோம் அவங்க கேட்கல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அங்கே பரிசீலனை செய்யலாம்னு அந்த பெற்றோர்களுக்கு நம்ம ஆலோசனை சொல்கிறோம். அது வந்து ஒரு இனக்கவர்ச்சியினால் வந்த விஷயம் இல்லை, அவர்களுக்குள்ளாக ஒரு ஈர்ப்பு, ஜாதகத்திலே கிரகங்கள் மீது ஈர்ப்புங்கிறது இருக்குது, தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்கிறத சொல்லலாம். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜையர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கிறது, பண வரவு இருக்கிறது, ஒவ்வொரு நாளின் வேலைகளும் கடமைகளும் பொறுப்புகளும் மிகச்சிறப்பாக நிறைவேறப் போகிறது. மொத்த பலன்கள் வந்து நிறைய சாதகமாகத்தான் உங்களுக்கு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டியது ஒன்று தான் பேச்சு. என்ன பேச போகிறீங்க அப்படின்றத யோசித்து தான் நீங்கள் பேசணும். 2ஆம் இடம் அந்த இடத்துல ராகு இருந்தார், அப்புறம் புதன் சுக்கிரன் வந்தாங்க. அப்போது புதன் இருக்கார் 2ஆம் இடத்துலன்னு சொன்னால் பேச்சினாலும் உங்களுக்கு வந்து நல்ல பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். சுக்கிரன் இருக்காருன்னு சொன்னால் பேச்சினால் நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. நீங்கள் வந்தாலே எனக்கு நல்ல பொழுது போயிடும், நான் வெளில போகிறேன் நீ கூட வரையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க 2ல் சுக்கிரன் இருக்கக்கூடியவங்களை. அந்தளவுக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னா சூரியன் வந்து 2ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். அப்போ அவர் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கார், அவர் 2ஆம் இடத்திற்கு வர்றார். ராகு ஆல்ரெடி அங்கே இருக்கார், ராகு சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறது, கூட சுக்கிரன் புதன். அதனால் பேச்சினால் நீங்கள் வாக்கு கொடுத்து பெரிய ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு வந்துடுறது, இல்லை அந்த பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது சண்டை சச்சரவில் போய் முடிகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால் வாக்குஸ்தானம் அதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே தான் தனஸ்தானமாகவும் இருக்கிறது. அதனால் வந்து தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு அந்த பண விஷயங்கள் வரும்போது கவனமாக இருக்கணும். எங்கேருந்து இவ்வளோ பணம் வருது, எதனால் வருது, ஏதாவது தப்பான வழியில் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். நிறைய செலவு பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். 6ல் குரு இருக்கார், இப்போ நிறைய செலவு பண்ணால் அப்புறம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு அப்போது பணம் வந்து கொண்டு இருக்கும், அதை ப்ராப்பராக நீங்கள் பார்க்கணும், எப்படி வருது எப்படி போகுதுன்றது. பேச்சில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்.
சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் திருமணம் ஆகாமல் இருந்தால், மன வயதில் இருந்தால் திருமணம் நடக்கிறதுக்கான அம்சம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கலத்திர ஸ்தானாதிபதி ராசிக்குள்ளே வரப்போகிறார். ஆல்ரெடி கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்கார். அதனால் திருமண விஷயங்கள் மிகச்சிறப்பாக உங்களுக்கு இருக்கிறது. மனமானவர்கள் பிரிஞ்சு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒன்று சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. சண்டை சச்சரவுனால பிரிஞ்சு இருந்தாலும் சமாதானத்தினால சேர்ந்துடலாம். வேலை நிமித்தமாக பிரிந்திருந்தாலும் கூட ஒருத்தர் வேலையை விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. 2 பேருக்குமே வேலை இருந்து டிரான்ஸ்ஃபர்னால் வரக்கூடிய அம்சம் கிடையாது. ஏன்னா இந்த பலன் தரக்கூடிய கிரகங்களில் 2 கிரகம் நேரடியாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். நடுவில் ராகு இருப்பார், அப்புறம் சூரியன் ஒருத்தராக இருப்பார். அப்போ ஏதோ ஒன்று கொஞ்சம் இழந்தால் தான் உங்களுக்கு இப்போது பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. திருமண ஏற்பாடுகள்லேயும் கூட இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, பொண்ணு ஃபேமிலியிலே ஏதோ பிரச்சனை இருக்கும். அதுக்காக நீங்கள் அந்த கல்யாண விஷயத்தை பேசுகிறத பின்வாங்கக்கூடாது. பையன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த பையன் வீட்டில் அவங்க கூட பிறந்தவங்களில் ஏதோ பிரச்சனை இருந்தாலும் கூட பரவாயில்ல, நம்ம இந்த பையனை தானே பொண்ணை கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவுகளை எடுக்கலாம். அப்போ இந்த வாரத்தில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுக்கறதன் மூலமாக எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். சார், கும்பராசினர் இந்த வாரம் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தா நல்லதுன்றதை ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து மீனராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மீனராசி என்பர்களுக்கு வேலை அதிகமாகும், நேரம் குறைவாக இருக்கும், தூக்கம் குறைவாக இருக்கும், டைமுக்கு சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சவால்களை சந்திக்கிற மாதிரி தான் இந்த வாரம் அமையப்போகிறது. ஜென்ம சனி காலம் நடந்து கொண்டு இருக்கும்போது லாப ஆதாய ஸ்தானம் வலுத்திருந்தது. அதில் ஒவ்வொரு கிரகமாக விரயபாவத்திற்கு வரும்போது உங்களுக்கு அந்த நேரன்றது இல்லாமல் போயிடும். விரயம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு நிறைய எடுத்துக்கலாம். அது சொத்து விரயமாக போகிறதா, அல்லது வேலை போதா, அல்லது இது போல் நமக்கு டைமுக்கு சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் போகிறதா, நேரம் இல்லாமல் போயிட போதா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் குறிப்பாக இப்போ நேரம் தான். எதனால் நேரம்ன்றதை வச்சு சொல்கிறோன்னா, சூரியனை வச்சு பலன் சொல்கிறதுனால. அப்போ சூரியன் தான் நேரத்திற்கு உண்டான ஒரு கிரகமாக இருக்கார். சூரியனை பார்த்து தான் நம்ம இப்போது காலையில் விடிஞ்சிருச்சு, இப்போது மாலை அஸ்தமனம் ஆயிடுச்சு, இப்போ உச்சி காலம் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறது. அப்புறம் தான் கடிகாரங்கள்லாம் கண்டுபிடிச்சி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நேரத்திற்கான கடவுளாகவும் கிரகமாகவும் சூரியன் இருக்கார். அவர் விரயபாவத்துக்கு வரப்போகிறார். அப்போது டைமே இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னு சொல்லும்போது லாஸ்ட் மினிட்ல ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்புனா அந்த ஒரு டென்ஷனில் அந்த வேலை சரியாக நடக்காது. அதில் பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது, அந்த சூரியன் 6ஆம் அதிபதி என்றதுனால லீகல் விஷயங்கள், சட்டத்திட்டங்களில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். டைமை கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. விதிகளை மதித்து நடந்து கொள்கிறீர்கள்னு சொன்னால் இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை தெளிவுபடுத்திருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி. நமஸ்காரம். நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.